தமிழ்நாட்டில் ரேஷன் அரிசி கடத்தலை தடுக்க அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட வேண்டிய அரிசி, கோதுமை உள்ளிட்ட உணவு தானியங்கள் உரியவர்களை சென்றடையாமல் கசிந்து செல்வதால் 2022-23 ஆண்டில் நாடு முழுவதும் 69,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாக அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார். அந்த வகையில் தமிழ்நாட்டில் இலவசமாக வழங்கப்பட வேண்டிய அரிசி மக்களுக்கு வழங்கப்படாமல் வேறு வழிகளில் திருப்பி விடப்பட்டதன் மூலமாக மட்டும் 1,900 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சர்வதேச பொருளாதார உறவுகளுக்கான இந்திய ஆராய்ச்சி குழு என்ற பொருளாதார அமைப்பு நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக அன்புமணி கூறியுள்ளார். அரசு துறை அதிகாரிகளின் துணையின்றி இந்த கடத்தல் நடைபெற்றிருக்க வாய்ப்பில்லை என்று கூறியிருக்கும் அவர், மக்களுக்கு சென்றடைய வேண்டிய உணவு தானியங்கள் முறைகேடான வழிகளில் திருப்பிவிடப்படுவதை ஒன்றிய மாநில அரசுகள் தடுக்க தவறியது கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். எனவே இனிவரும் காலங்களில் இத்தகைய உணவு தானிய கடத்தலை தடுக்க தமிழ்நாடு அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்திருக்கும் அன்புமணி, அரிசி கடத்தல் பற்றி மத்திய புலனாய்வு பிரிவு விசாரணைக்கு தமிழ்நாடு அரசு ஆணையிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.